யாக்கோபு இயேசுவை கூப்பிடலையா? கூப்பிட்டான். அநேக நேரங்கள்ல மன சஞ்சரித்து போறாங்க. நம்ம விசுவாசங்களை சோதிக்கும்படியாக தான் என்ன பண்ணுவாங்க, தேவன் என்ன பண்ணுவார், தாமதிப்பார். ஒருத்தர் சொல்லுவாங்க, வா இங்க வா, சபைக்கு போகாம ஜெபிப்பதற்கு பதிலாக நிகராக என்னென்ன ஐடியா கொடுக்கணுமோ எல்லாம் கொடுப்பாங்க. இப்படி போலாம், அப்படி போலாம், அப்படி போலாம், அப்படி போலாம். ஆனா ஒருத்தர் கூட இயேசு மட்டுமே நம்பு, கர்த்தர் சுகம் கொடுப்பார். உடனே என்ன சொல்லுவாங்க, இயேசு நம்பி தானே இந்த இது இப்படி ஆயிடுச்சு பாரு. 17 ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு எந்தெந்த தேசத்திற்கு அடிமையாய் போனானோ அதே தேசத்திற்கு ராஜாவாய் மாறினான். அதாமே சொல்லுவோமே, எங்கெங்க வெக்கப்பட்டு போய் நின்னானோ அதே இடத்துல தலையை உயர்த்தினார். தன் சொந்தங்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக அவன் தலையை என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை தேவன் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். கடன் பிரச்சனைக்கு வீடு பொருளை வித்தாதான் கடனை அடைக்கணும் இல்லை, இது எல்லாமே செய்யாம தேவனால் செய்ய முடியும். வருமானம் பத்தலன்னு வேற முயற்சி இல்லை, இருக்கிற வருமானம் நம்ம செய்யற தொழிலே அநேகர் என்ன பண்ணிருப்பாங்க, வருமானத்தை ஈட்டுனவர்களா இருப்பாங்க, நம்மளுக்கு வரல. ஆனா தேவன் நினைச்சார்னா இருக்கிற இடத்தையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசி ராமேன் சொல்லுவேமே. இந்த வீடு ராசி இல்லை, வேற வீடு போன நீ எங்க ராசி இல்லாத, நீ எங்க போனாலும் ராசியில இருக்காது. உன் வீட்டுல ஏசப்பா இருக்கிற நினைய, கஷ்டப்படுற வீட்லயே ஏசப்பா இருக்கிற நினை, அந்த வீடே பொக்கிஷமாய் மாறும். ஒரு ஆமேன் சொல்லுவேமே. எடுத்து வாசிங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்க வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று. அநேக நேரம் நம்ம என்ன பண்றோம், தேவனை நோக்கி கூப்பிடுறதில்லை, மனிதனை நோக்கி தான் கூப்பிடுறோம். நம்மளுக்கு நெருக்கம் வரும்பொழுது, சோதனை வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷனை பார்க்குறோம், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்குறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் லீவு, அடுத்தது என்ன, ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டணும். உடனே யாரை பார்ப்போம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவுகள் என்ன பண்ணி பண்ணுறோம், நம்ம கண்கள் நோக்கி கொண்டிருக்கோம், இவங்க தருவாங்களா, இங்கேருந்து வாங்கலாமான்னு. நீங்கள் பரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் செய்கிற உதவி விசேஷமாக இருக்கும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. எல்லா நேரங்களிலும், எல்லா துன்ப பாதையிலும் உங்கள் பார்வை, உங்கள் சிந்தனை, உங்கள் தாகங்கள் முழுவதும் தேவனை நோக்கி இருக்கும் பொழுது நம்ம அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜெபிப்போம், சபைக்குள்ளே வருவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஒரு நெருக்கம் வரும்பொழுது, சூழ்நிலை வரும்பொழுது ஒரு பேருக்கு தான் இயேசுவை தேடுவோம், பேருக்கு தான் சபையை தேடி போவோம். ஆனால் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனை என்ன பண்ண பண்ணுறதில்ல, தேடுறதில்லை. தேவனை தேடுவது என்றால் தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்வது. அல்லேலூயா. மனிதர்கள் எல்லாம் அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு ஹெல்ப்பு. தேவன் ஒருவர் தான் எனக்கு எல்லாமே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. தாய், தகப்பன், உறவுகள், நண்பர்கள், தோழர்கள் இவர்கள்லாம் இருப்பார்கள், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவர்களெல்லாம் நமக்கு உதவி செய்யணும்னா, இப்போ நம்ம குடும்பத்திற்கு கணவன் நல்லா வேலை செஞ்சார்னா, அவர் நல்லா உதவி செஞ்சார்னா குடும்பம் நல்லா வளரும். ஆனால் கணவர்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தாலும் கிடைக்காது, இல்லை நம்ம உறவுகிட்ட கேட்டு கேட்டு பார்த்தாலும் கிடைக்காது. நமக்கு இங்கேருந்து தான் வரணும், ஆனால் கேட்க வேண்டிய இடம் வேறு. அல்லேலூயா. இந்த ஃபேனு காற்று இங்கே போட்டால் இந்த காற்று எனக்கு வரும், இந்த ஏசி இங்கே போட்டால் இந்த கூலிங் இங்கே வரும். கூலிங் இங்கேருந்து தான் வருது, ஆனால் சுவிட்ச் எங்கே போடணும், இங்கே இருக்குது, சைடில் இருக்குது. இந்த ஃபேனுக்கு அந்த பக்கம் இருக்குது. இல்லை ஃபேன் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் நான் சுவிட்ச் போடணும், இங்கே தான் சுற்றணும்னா வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கேருந்து தான் நம்மளுக்கு ஆற்றல் வரும். இங்கே ஒரு ஏற்படுகிற ஆற்றல் தான் நமக்கு காற்றாய் மாறும். இந்த ஆற்றலை உண்டு பண்ணுவதற்கு இதற்கு சுவிட்ச் அங்கே இருக்குது. அதே போல் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவைகளுக்கெல்லாம் மனிதர்களை சார்ந்திருக்கிறோம், சூழ்நிலை சார்ந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு பொருத்தனை எடுங்க, எந்த நெருக்கம் வந்தாலும் என் தேவனை நான் சார்ந்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. மகிமை இறங்க முடியாது. ஜெபிக்கிறேன். எடுத்து படிங்க. சங்கீதம் 145:18.
தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க வசனத்துல பாருங்க, ரெண்டு விதமான ஒரே வசனம் தான், ரெண்டு வார்த்தை சொல்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாவருக்கும். எனக்கு உதவி வேணும், எனக்கு தண்ணி வேணும்னா என் மனைவிட்ட இவங்களை நோக்கி கூப்பிடுகிறேன். ஏன்னா வேற வழி இல்லை, ஆப்ஷனே இல்லை, இவங்களை நோக்கி கூப்பிடுறேன். இப்போ நம்மளுக்கு கஷ்டம்னா நம்ம தெரிஞ்ச எல்லாரையும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், உதவியை நாடுவோம். அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அடுத்தது ஒன்று சொல்றார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உண்மை, அந்த இடத்துல ட்ரஸ்ட் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். என் தேவன் எனக்கு செய்வார் என்று தாவீது அழகாய் சொல்லுகிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேதனையோடு, அநேக கண்ணீரோடு, அநேக நெருக்கங்களோடு, சில சூழ்நிலை சமாளிக்க முடியாதபடி, சில அவமானங்களை சந்திக்க முடியாதபடி நெருக்கத்தில் வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இது அநேக முறை மருத்துவத்தை நாடி போயிருக்கலாம், அநேக இடங்களுக்கு சென்றிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னை உண்மையாய் நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் சொல்லுகிறேன். உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. உண்மையை அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த உண்மை இருக்கணும். எனக்கு 2 பசங்க உண்டு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன்கிட்ட கேட்பேன், நீ யார் மேலே அன்பு வச்சிருக்க, என் மேலேயா அம்மா மேலேயா? என் காதில் வந்து சொல்லுவான், என் அம்மா கேட்காதபடி உங்கள் மேலே தான் அப்படின்னு. அவங்க அம்மா அப்படி முறைச்சி பார்த்தோன்னே அவங்கக்கிட்ட எல்லாம் கண்ணடிப்பான். அப்படின்னா என்ன, உங்கள் மேலே தான் அப்பா கிட்ட போய் சொல்கிறேன்னு. 2 பேர் எதிர்க்க நிற்க வச்சு கேட்டால் 2 பேரும் தான் பிடிக்கணும். முன்னாடி தனித்தனியாக சொன்னது, அப்போ எது உண்மைன்னு யாருக்கு தெரியாது? பேரண்ட்ஸ் நமக்கு தெரியாது, அவன் இருதயத்துக்கு தான் தெரியும் யாரை உண்மையாக கூப்பிடுறான். மனிதனின் இருதயத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் என்ன பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளின் உள்ள உணர்வுகளை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், என் பிள்ளைய பற்றி நல்லா தெரியும்னு ஒரு 50% தான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையை பிள்ளைய என்ன பண்ண முடியாது, ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு காலகட்டங்கள் வரும்போது ஐயோ நம்ம பிள்ளை நம்மளை ஏமாற்றும் பொழுது கஷ்டமாக இருக்கும். நம்ம பிள்ளைய அதை மாதிரி பண்ணுச்சு. அப்போ பிள்ளையின் உணர்வுகளையும் புரிஞ்சு கொள்ள முடியல, மனிதனின் உறவுகளையும் உள்ளங்களையும் புரிஞ்சு கொள்ள முடியல, ஒன்று சொந்தத்தின் உள்ளங்களையும் புரிஞ்சு கொள்ள முடியல. மனிதன் நிலைமை அவ்வளோதான். மனுஷன் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி பார்ப்பான்னா, நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்தாங்க, நகைலாம் நிறைய போட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை, நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். முகம்லாம் டல்லாக இருந்து தலையெல்லாம் சரியாக வாராமல், சரியாக மேக்கப் இல்லாமல், சிரிக்காமல் கம்முன்னு இருந்தாங்கன்னா அவங்க இருதயத்தில் ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் எங்கள் சபைக்கு வந்திருந்தார், சைதாபாட்டில் இருக்கும்பொழுது. சரி, தீர்க்கதரிசின்னு அவரே சொல்லிக்கிறாரு. சரி, சபையில் ஊழியம் வந்து ஒரு செய்தியை கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். செய்தி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது எதிர்க்க இருக்க ஒரு சகோதரியை பார்க்குறாரு. அந்த சகோதரியை பார்த்துட்டு சொல்கிறார், உன் வீட்டில் ரொம்ப வறுமை, ஒரு நகை கூட வாங்க முடியாத சூழ்நிலை, எல்லாம் அடமானம் போயிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்தவைகள்லாம் மீட்டு தருவ. சொன்ன உடனே அந்த சகோதரி தவிர மீதி எல்லாம் கை தட்டுறாங்க. அந்த சகோதரி கம்முன்னு இருக்கு. இவர் சொல்றாரு, மா உன்னை பார்த்தா சொல்றேன், உனக்கு தான் கர்த்தர் பேசுறார். அந்த சகோதரி அப்படியே பார்த்து நிற்கிறாங்க. எனக்கா என்னடா அது புதுசாக வந்திருக்கு, தேவன் பேசுகிற கூட இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமாய் அந்த வாக்கு தத்தத்துக்கு விசுவாசத்தோடு கை தட்டுறாங்க. இந்த சகோதரி எப்படி இருக்காங்களேன்ட்டு ப்ரேயர் முடிஞ்சோன்னு அவங்களை கூப்பிட்டு கேட்குறாம்மா, கர்த்தர் பேசும்பொழுது ஆமேன்னு சொன்னால் அது அப்படியே நடக்குமா? பாஸ்டர், என் வீட்டில் நிறைய நகை இருக்குது, கழுத்தில் போட்டால் அந்த அலர்ஜி வருதுன்னு இன்றைக்கி கைட்டி வச்சுட்டு வந்தேன். அவர் கரெக்டாக என் கழுத்தை பார்த்துட்டு தான், நீ வறுமையாக இருக்க, உங்கள் நகை எல்லாம் என்ன இதுவரையும் ஒரு நகை கூட எங்கே இல்லை, நல்ல நகையோட வசதியாக தான் இருக்க, ஏன் அவர் அப்படி போய் சொல்கிறாருன்னு அப்போ தான் தெரிஞ்சது. ஆளை பார்த்து என்ன பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனம் பேசுகிறாங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனங்களை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு ஆளை பார்க்கும் பொழுது அவங்க இருக்கிற சூழ்நிலை, நல்ல வேலையில் இருக்கியா,
நல்ல பிஸ்னஸில் பண்ணுறியா, அவங்களுக்கு என்ன கிடையாது, பண பிரச்சனையே கிடையாது. பிஸ்னஸ் நல்லா இருந்து, வியாபாரம் நல்லா இருந்து, நல்ல வேலையில் இருந்தாலும், ஐடி கம்பெனியில் 2 லட்ச ரூபா சம்பளம், அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, கடனே இல்லைன்னு. உங்களை காட்டில அவங்ககிட்ட தான் அதிகமாக கடன் இருக்கும். நம்ம நினைப்போம் பணம் வந்துட்டா அவங்க வீட்டில் சந்தோஷம்லாம் தானாக வந்துடும். பணம் இல்லாத வீட்டில் இருக்கிற சந்தோஷம் கூட பணம் அதிகமாக இருக்கிற வீட்டில் இருக்காது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அப்போ இவைகளை எல்லாம் கொடுக்கிறவர் என் தேவனாகி கர்த்தர். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, என் தேவனை நோக்கி நான் பார்க்க போறேன். சத்தமா அல்லேலூயா. அவரை நோக்கி நான் பார்க்க போறேன். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். நீ தேவனை நோக்கி பார்க்கும்போது உண்மையா நோக்கி பார். அவரை நம்பி வந்துட்டேன், நான் வேற எந்த பக்கம் திரும்ப மாட்டேன். அல்லேலூயா. அவரை நோக்கி வந்துட்டேன், வேற ஆப்ஷனே இல்லை. இன்னைக்கு கர்த்தரை தேடி ஓடி வரும்பொழுது நடக்கிற பிரச்சனை பிசாசு பார்த்துருவான். சத்ருவான வேலை என்னன்னா, அவர் கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளை போகக்கூடாது, அதற்கு எவ்வளவு தடை விதிக்கணுமோ அது எல்லாம் விதிச்சணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டிமோட்டிவேஷனா பண்ணுவார். தேவனுடைய ஒரு நல்லது கெட்டது தேவனிடத்தில் ஒரு உள்ளம் உள்ள என்னதுன்னா, நன்மை செஞ்சாலும் சரி தீன்மை செஞ்சாலும் சரி தேவன், அதாவது ஒருத்தருக்கு நன்மை செஞ்சாலும் சரி, ஒருத்தருக்கு பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுத்தாலும் சரி, அந்த தண்டனை நம்ம தீமைன்னு சொல்லுவோம். அவங்க பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுத்தாலும் சரி, அவர் பொறுமையாக செய்வார். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லப்பட்டிருக்கும். பொறுமையாக செய், நம்ம நன்மையோ தீமையோ தேவன் பொறுமையாக தான் செய்வார். ஆனால் அந்த சூழ்நிலையை பிசாசான என்ன பண்ணிப்பான், கையில் வச்சுப்பான். போனியே சபைக்கு போனியே, உனக்கு என்ன கிடைச்சது, போ இங்கே போ, இந்த கோயிலில் போய் விளக்கு போய், இங்கே போய் நடந்து போ, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ இந்த ப்ரேயர் பண்ணு, ஓகே இந்த டெஸ்ட் போய் எடுத்துகிட்டு வந்துரு, இந்த டாக்டர் போய் பார். நீ விசுவாசத்தோடு தேவனத்தில் வரும்பொழுது விசுவாசத்தை குலைக்கும்படியாக அநேக வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அதன் மத்தியிலும் நீ உண்மையாய் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கலாமே சொல்லுமே, சொல்லுங்களேன். வேண்டினவர்கள் எல்லாருக்கும் வெட்கப்படாதபடி அவரே நம்பி சார்ந்து வாழும் பொழுது தேவன் நிச்சயமாய் ஒரு விடுதலை கொடுப்பார். ஆமென். யோபுவின் வாழ்க்கை தேவனை மட்டுமே சார்ந்திருந்தான். தன் பிள்ளை இழந்து போயாச்சு, வருமானம் முழுவதும் போயிடுச்சு, தன் சரீரத்தில் வியாதியோ வியாதி, மரணம் அவனை மேற்கொண்டுகிற சூழ்நிலை, தன்னை நேசித்த தன் மனைவி கூட அவரை வெறுக்கிற சூழ்நிலை, மனம் என்ன சொல்லுவாங்க, மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து போய், கன மகிமை எல்லாத்தையும் இழந்து போய் கடைசி சூழ்நிலையில ஆனா அவனுக்குள்ள ஒன்று இருந்து ஏசப்பா கொடுத்தார், எடுத்தார். ஹல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தேவனால கொடுக்க முடியும்னா தேவனால எடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை அவர் எடுத்திருக்கிறார்னா மீண்டும் என் தேவனால கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் உன் வாழ்க்கையில் இருக்க ஆசீர்வாதத்தை என்னைக்காவது எடுத்திருக்கிறார்னா, ஒரு பாவத்தின் நிமித்தமாக சாபத்தின் நிமித்தமாக உன்கிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை அவர் எடுப்பார் என்றால், கொடுக்கும் பொழுது ரெட்டிப்பாய் திருப்பி கொடுப்பார். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளை, தேவனை நோக்கி பார்க்கிறவளுக்கு நிச்சயமா விடுதலை உண்டு. ஆனா அவர் எப்படி கூப்பிடணுமா, உண்மையா நோக்கி கூப்பிடணும். உன் இருதயத்தில் உண்மை இருக்கணும். தேவனை மட்டும்தான் கூப்பிடுறேன். அல்லேலூயா. உங்களுக்கே நம்பிக்கை இருக்கணும், நான் தேவனை மட்டும் சார்ந்திருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவனை மட்டுமே சார்ந்திருக்கிறேன்? ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. உன் கணவன் சண்டை போட்டாலும் சரி, உன் மனைவி சண்டை போட்டாலும் சரி, என்ன பண்ணணும், பரவாயில்ல. உன் பிள்ளை விரோதமாக மாறினாலும் சரி, பரவாயில்ல, நான் தேவனை மட்டும் சார்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. உலகமே உனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, யாரும் உன் கூட இல்லைனாலும் சரி, நான் தேவனை சார்ந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மன சஞ்சரித்து போனாய். அல்லேலூயா. யாக்கோபு இயேசுவை கூப்பிடலையா? கூப்பிட்ட. அநேக நேரங்கள்ல மன சஞ்சரித்து போறாங்க. என்ன ஆயிட போகுது, அல்லேலூயா, என்ன நடக்க போகுது. நேற்று ஒரு வீட்டில் போயிட்டு பலவீனமாக இருக்காங்க, வியாதி நிமித்தமாக. அவங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்கிறேன், சரியாயிடும், தேவனை மட்டும் சார்ந்துருங்க, தேவனை மட்டும் சார்ந்துருங்க.
அவங்க பேசி முடிச்சு திருப்பி ஒரு 1/2 hour சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துன்னு இருக்கோம் பாஸ்டர், இந்த டாக்டர் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, டாக்டர் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இந்த டாக்டர் தான் வந்து இருக்கிறதுலே சென்னையிலே ஸ்பெஷலான டாக்டர், எல்லாரும் டாக்டர் இங்கே தான் தேடி வராங்க. என்னாவது 1/2 மணி நேரமாக இயேசுவை குறித்து சொல்கிறேன். இயேசு மருந்து இல்லாமல் சுகமாக்குவார். ஆமென். அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் என்று 1 மணி நேரமாக பேசிக்கொண்டிருக்கோம் நானும் என் மனைவியும். ஆனால் அவங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாக மருத்துவம் மருத்துவம் மருத்துவம். டாக்டர் இப்படி சொல்லிட்டார், டாக்டர் இப்படி சொல்லிட்டார். அல்லேலூயா. தெரிஞ்சுக்கங்க, தேவன் மீண்டும் சொல்கிறேன், தேவன் செஞ்சாருன்னா பொறுமையாக தான் செய்வார். நம்ம விசுவாசங்களை சோதிக்கும்படியாக தான் என்ன பண்ணுவாங்க, தேவன் என்ன பண்ணுவார், தாமதிப்பார். அந்த தாமதத்தை நான் மீண்டும் சொல்கிறேன், பிசாசு என்ன பண்ணுவான், பிடிச்சிப்பான். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்பாகவே நீ உண்மையாக தேவனை தாண்டி என்ன பண்ணியிருப்ப, பேசியிருப்பேன், இந்த ரிசல்ட்டில் இது மட்டும் வரக்கூடாது, இப்படி மட்டும் வரக்கூடாது, ஐயோ நாங்கள் போகிறேன் அந்த எக்ஸாமில் எனக்கு இந்த ரிசல்ட் வரணும், எல்லாம் பாசிட்டிவாக தான் எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா உனக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்கோம், அதில் நான் சரியாக எக்ஸாம் எழுதலை, ரிசல்ட் கம்மியாக தான் இருக்கும். இப்போ தேவனை மட்டும்தான், இப்போ எனக்கு பாஸ் பண்ணணும்னா தேவன் மட்டும்தான் செய்யணும்னு மைண்டில் வந்துடும். ஆனால் நடக்கிறது பாருங்க, ஒன்றுமே இருக்காது. நல்லா ஜெபம் பண்ணிருப்ப, அடுத்த நாள் ரிசல்ட் வரும், நீ எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை, தோல்வியே வரும். இல்லை மெடிசன் ரிப்போர்ட்டில் தோல்வியாகி மாறி நிற்கும். வாழ்க்கையில் நாளைக்கு சண்டை போடுற வந்தவங்க பிரச்சனை நினச்சிருக்கோம், நிச்சயமாக இருக்கிறத காட்டிலும் அதிகமாக பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்படியே வெறுத்து போய் நிற்போம். என்னடா பண்ணுறது, என்ன பண்ணுறது? உங்கள் என்னெல்லாம் இப்போ சொந்தங்கள்லாம் வந்து பிரச்சனை வந்த பிறகு சொந்தம்லாம் உள்ள வந்துடும். நல்லதுக்கு இல்லை, வீணான அட்வைஸ். சொந்தங்கள் கையிலேருந்து வருகிற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை தெரியுங்களா வரும், நான் அப்போவே சொன்னல. அந்த வார்த்தையை மட்டும் மாறி மாறி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் அப்போவே சொன்னல. எதுக்கு சொல்லுவாங்க, அங்கே கடன் வாங்காத அப்போவே சொன்னல, உன் வீட்டுக்காரன் நம்பாத நான் அப்போவே சொன்னல, உன் மாமியாரை நம்பாத நான் அப்பயே சொன்னல, உன் பிள்ளையை நம்பாத அப்பயே சொன்னல, இந்த வீட்டுக்கு போவாத நான் அப்பயே சொன்னல, அந்த தெருவுக்கு போவாத அப்படியே சொன்னல, இந்த சர்ச்சுக்கு போவாத நான் அப்பவே சொன்னல, ஏன் ரட்சிக்கப்பட்ட, ஏன் இயேசுவோட போனேன் அப்பயே சொன்னல. இதை மட்டும் டைலாக் சொல்லிட்டு போவாங்க, தவிர காசும் கொடுக்க மாட்டாங்க, உனக்கு உதவியும் பண்ண மாட்டாங்க. ஆறுதலாக பேசுறது போல நீ செய்தது குற்றமாக சொல்லிட்டு போயிடுவான். இந்த சூழ்நிலையில் இயேசுவின் வார்த்தை கேட்கறத காட்டிலும் பிசாசின் வார்த்தை அநேகமாக இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க, வா இங்கே வா, சபைக்கு போகாமல் ஜெபிப்பதற்கு பதிலாக நிகராக என்னென்ன ஐடியா கொடுக்கணுமோ எல்லாம் கொடுப்பாங்க. இப்படி போகலாம், அப்படி போகலாம், அப்படி போகலாம், அப்படி போகலாம். ஆனால் ஒருத்தர் கூட இயேசு மட்டுமே நம்பு, கர்த்தர் சுகம் கொடுப்பார். உடனே என்ன சொல்லுவாங்க, இயேசு நம்பி தானே இந்த இது இப்படி ஆயிடுச்சு பாரு. யார் சொல்லுவா, பாதிக்கப்பட்டவங்களே, கடன் பிரச்சனையில் மாட்டினவங்களே, இல்லை வியாதியில் மாட்டினவங்களே, இல்லை ஒரு வேலை போயிட்டு இருக்கலாம், வாழ்க்கையில் டைவர்ஸோ பிரிவினைகளோ ஏதோ ஒரு காரியங்கள். ஹல்லேலூயா. எங்க யோசேப்பின் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசுவை மட்டும்தானே அந்த குடும்பம் சார்ந்திருந்தது, இயேசுவை மட்டும்தானே சார்ந்திருந்தது. தேவன் தானே தரிசனத்தை கொடுத்தார் யோசேப்புக்கு. தரிசனத்தை பெற்று வந்த அந்த தரிசனத்தை சொன்னது தப்பா இல்லையே. விசுவாசத்தில் சொல்றான், நான் இப்படி பார்த்தேன், நான் இப்படி வாழ போறேன்ட்டு. இதை கேட்ட தகப்பனாருக்கும் சரி சகோதரனுக்கும் சரி பொறாமை உண்டது. அவனை குழியில் போட்டாங்க. குழியில் விழும்போது இயேசுவை சார்ந்து தானே இருந்தாம, ஜெயிலில் தள்ளும் போது இயேசுவை சார்ந்து தானே இருந்தான். போர்த்தபின் மனைவி அவனை தொடர்ந்து வரும்பொழுதும் இயேசுவை சார்ந்து தானே இருந்தான். தேவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலையே. ஆனால் என் பண்ணாலும் பண்ணலனாலும் என் தேவன் என்னை விடுதலை ஆக்குவார் என்ற அந்த விசுவாச உறுதி 17 ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு எந்தெந்த தேசத்திற்கு அடிமையாய் போனானோ அதே தேசத்திற்கு ராஜாவாய் மாறினான். ஆமென் சொல்லுவோமே. எங்கெங்க வெக்கப்பட்டு போய் நின்னானோ அதே இடத்துல தலையை உயர்த்தினார். தன் சொந்தங்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக அவன் தலையை என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. என்னை தேவன் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். உங்கள் துக்கங்கள் எல்லாம், துயரங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி கண்களை மூடி